மீனா ராஜி 2 பேருமே சேர்ந்து வராங்க. மண்டபத்துக்கு வரும்போது சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜி, எதுவுமே சொல்லாத சரியா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்குது குமாருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வராங்க. 2 பேரும் வந்தவொடனே கோமதி கேட்குறாங்க, எங்கே போயிருந்தீங்க 2 பேரும், எங்கேயுமே காணும், எவ்வளோ நேரம் தேடத்து உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சும்மா வீட்டு வரைக்கும் போனோம். ஏன் எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை, இவ ஏதோ மறந்து வச்சுட்டுண்டா, கூட துணைக்கி கூப்பிட்டா, அதனால் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, மண்டபம் ஃபுல்லாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம், காணவே காணும், அதுவும் போய்ட்டு கதிர் கோயிலெல்லாம் தேடுறான், எங்கே போனாங்கன்னே தெரியல, எங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. செந்திலும் கேட்குறாரு, உண்மையாக வீட்டுக்கா நீ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நீங்கள் என்னங்க இவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க, உண்மையாக நான் வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி வாங்க, நிறைய வேலை இருக்குது, கல்யாணம் வேறு வச்சுருக்கோம், அங்கே கோயிலுக்கு வேறு போகணும், எல்லாரும் அங்கே தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் ரெடி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு ரெடி ஆகுறாங்க. அங்கேருந்து தங்கமேலோட அம்மா வராங்க. சரி, நம்மளாம் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாம் ரெடியாக தான் இருக்கோம், போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோடனே அப்படியே எல்லாருமே தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. பொண்ணு கூட்டிகிட்டு வாங்க, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அந்த கோயிலே வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த கோயிலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில், இந்த கோயிலில் தான் நாங்கள் வேண்டிக்கிட்டோம் தங்கமயிலுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா கோமதி கிட்ட சொல்கிறாங்க. ஓ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போயிட்டு அந்த தாலியெல்லாம் கொண்டு போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தவொடனே எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. அப்பா தாலி கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்படியே கட்டுறாரு. அதை பார்க்கும்போது கோமதி, பாண்டியன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே தங்கமயிலோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லார் காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. எப்பா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சுது, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துட்டோன்னே உள்ளே வாங்க உட்காருங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே உட்காருங்க, பால் பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டோன்னே போயிட்டு விளக்கேற்றுமா, ஃபஸ்ட்டு போயிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயிலும் போயிட்டு விளக்கேற்றுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க தங்கமயிலோட அம்மா.